அதான் உங்களோட கெஸ்மி கேட்டி. ஒரு தற்கொலை கோமாளி வந்து டிஎம்கே பத்தி எல்லாம் பேசுறாங்க. பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. அன்னைக்கு படம் ரிலீஸ்க்காக ஏடிஎம்கே கால் நக்கனாங்க. இன்னைக்கு கரூர் இஷ்யூஸ்க்காக பாஜக கால் நக்கறாரு. இந்த கட்சி ஸ்டேபிளா நிக்கிறதுக்காக இன்னும் எத்தனை கால் நக்க போறாருன்னு எனக்கே தெரியல. நக்கறதா இவரோட பொழப்புன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நக்கிட்டு போ. டிஎம்கே பத்தி பேசுறதுக்கு 1000 விமர்சனம் இருந்தாலும் இப்போ ரீசெண்டா கோயம்புத்தூர்ல ரேப் கேஸ் நடந்துச்சு. பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலையை. அந்த ரேப் கேஸ அடுத்த நாளே சுட்டுட்டாங்க. நான் கூட போட்டேன், ஸ்டாலின் சார் என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னு. ஆனா அவரு அடுத்த நாளே சுட்டு புடிச்சிட்டாங்க. ஆனா உங்க கட்சியில இவ்வளவு தூரம் கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு, என்னன்னு பாக்குறீங்களா? பாருங்க. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே நரசிங்கராயன் பேட்டையில் போக்சோ வழக்கில் தாவேகா நிர்வாகி சரவணன் கைது. 13 வயது சிறுமியை காதலிக்க கட்டாயப்படுத்தி பாலியல் தொல்லை அளித்ததாக புகார். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதல இது ராங்கா விழுந்து. அது மட்டும் இல்லாம தாவேகாவோட இன்னொரு நிர்வாகி அவர்களையும் நஸ்ரீன்ல போற பாருங்க, போக்சோ வழக்கில் கைது. அது மட்டும் இல்லாம தாவேகா கஞ்சா கடத்தல் வழக்கில் கைது. அது மட்டும் இல்லாம கஞ்சா குடித்து விட்டு வாகனம் ஓட்டிய தாவேகா நிர்வாகி கைது. இந்த மாதிரி நம்மளோட இயக்கத்திலேயே, நம்மளோட தாவேகாவோட இயக்கத்திலேயே இத்தனை பேர் வந்து பெண் குழந்தைகளை சீரழிக்கிற ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு எங்க அண்ணனால கட்சி நடத்த முடியாதுடா. பொண்ணு 13 வயசு பொண்ணு என் லவ் டார்ச்சர் பண்ணி, அந்த பையன் 25 வயசு பையன் சரவணன் ஒரு பையன் சார். அந்த பையன் என் பொண்ணை நேற்று ஒரு ஃபங்க்ஷன்ல கூட்டின்னு போய் என்ன பண்ணான்னு தெரியலங்க சார். அவ அக்கா சங்கீதா, அந்த மாவட்ட செயலாளர், விஜய் மாவட்ட செயலாளர் குணசரவணன், சங்கீதா, இவங்க 3 இட்டுன்னு போய் என் பொண்ணை என்ன பண்ணாங்கன்னு தெரியல சார். வீட்டுக்கு அழுதுன்னு வச்சு என்னன்னு கேட்டா எதுவும் சொல்லுங்க சார். சரி நான் காலையில விடிஞ்சு பேசிக்கலாம், படுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்க சொன்னேன். திடீர்னு போய் பார்த்தா தூக்க மாட்டேன்னு வாங்குது சார். என் குழந்தை 3 மாசம். இப்ப அது அதிகமா 3 மாசம் ரொம்ப டார்ச்சர். மக்கள் இயக்க நிர்வாகி ஒருவர் பெண்களை வைத்து பாலியல் தொழில் செய்த சம்பவத்தில் போலீசாரிடம் சிக்கியுள்ளது. விஜய் மக்கள் இயக்கத்தின் மத்திய சென்னை மகளிர் அணி மாவட்ட செயலாளராக உள்ள ஏஞ்சல் என்பவருடன் முத்து திருமணத்தை மீறிய பந்தத்தில் இருப்பதாகவும் திவ்யா குற்றம் சாட்டியிருக்கிறார். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் பெண் நிர்வாகி ஒருவர் கஞ்சா விநியோகம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தும். பாத்தீங்களா? இவ்வளவு தூரம் நடந்திருக்கு. என்னடா புடுங்க, நீங்க என்னடா கிழிச்சிங்க? ஒரு ஆக்ஷன் நீங்க எடுத்தீங்களா? ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இவ்வளவு தூரம் ரேப் கேஸ், இவ்வளவு தூரம் திருட்டு கேஸ், இவ்வளவு தூரம் கஞ்சா கேஸ் எல்லா போராட்டத்தையும் பண்றது. இந்த லட்சணத்துல ஸ்டாலினை நோட்டுறது, சீமான் அண்ணாவை நோட்டுறது, சாட்டை அண்ணாவை நோட்டுறது, இதெல்லாம் ஒரு பொழப்பு நாய்களா? முதல்ல அடுத்தவங்க கட்சியை பத்தி குறை சொல்றதுக்கு முன்னாடி தான் கட்சி இந்த லட்சணத்துல இருக்குன்னு முதல்ல பாருங்க. அதுக்கப்புறம் அடுத்தவங்க கட்சியும் நொட்டலாம். சரியா? இங்க வா, இங்க வாயேன். பட நான் வந்து பர்சனலா திருச்சி போற ஹைவேல தான் ரூம் போட்டு தங்கியிருந்தேன். ரீவைண்ட் பண்றா. க்ளோஸ் போ. டைட் பண்ணு. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? எங்களுக்கு உள்ள இருந்து வரக்கூடிய தகவல் வந்து அவர் அத்தனை குடும்பங்களுடைய காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு கேள்விப்படுறோம். நாங்க 8 பேர் போனோம், 8 பேருக்கு காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு. காலு கிட்டேதோ உட்கார்ந்து காலில் விழுந்துட்டாரு, வயசு பார்க்காம காலில் விழுந்தாரு. இப்ப வரது ரூம் நம்பர் 247 வரட்டும். வாமா. சம்பந்தம் இல்லாம காலில் விழுந்துட்டீங்க தலைவரே. இது பாதிக்கப்பட்ட குடும்பம் இல்ல, பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு பக்கத்து வீடு. அவங்க காலில் உழுவ வந்தாரு. வேணாங்க சார், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி காலில் விழுந்தாங்க. இன்னொரு வாட்டி விழுங்க. கால விழுந்துதான் எங்களால மீண்டு வர முடியல. சத்தியமா என்ன பேச எங்களுக்கு தெரியல. அவர் அம்மா கால் பிடிச்சி அழுதாங்க. அப்படின்னு காலில் விழுந்தாரு.
ரொம்ப கஷ்டமா போச்சு. நான் கரூருக்கு வந்து உங்களை பார்க்கலாம் தான்ப்பா நினைச்சேன். ஆனா எனக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன். நீங்க எப்பனே பர்மிஷன் கேட்டீங்க? தாங்கிக்கவே முடியல. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? தயவு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. நான் இருக்கவங்க கூட தயவு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. இல்ல அங்க போறதுக்கான சூழல் இல்ல, வாய்ப்பு அமையலன்னு சொல்லுங்க. வாய்ப்பு அமையலன்னு இப்படி பூனை குறுக்க வந்துட்டா? ஊர்ல சொல்லுவாங்க தெக்க சூளம், வடக்க சூளம், மேக்க சூளம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சூளமா? பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது. சரி. வீட்டுக்கும் அந்த தூரம் வந்து 300 மீட்டர் 400 மீட்டர் இந்த மாதிரி இருக்குது. சந்து பந்தா இருக்குது. 300 மீட்டர் தானே? 300 கிலோமீட்டர் இல்லையே. 300 மீட்டர் தானே, நடந்து போலாம்ல. ஏன்னா ஒரு சப்பரம் வச்சு பல்லாக்கு வச்சு தூக்கிட்டு போமா? டிஜிபி ஆபீஸ்க்கு ஒரு மனு கொடுத்தாங்க பாருங்க. யாரும் குறுக்க வரக்கூடாது, ஆடு மாடு பேரக்கூடாது, எறும்பு கூட கிராஸ் ஆகக்கூடாது, கொசு வந்துடக்கூடாது, 0 டாலரன்ஸ். ஈவு இறக்கம் இல்லாம எவனையும் பக்கத்துல விடாத. சின்ன தம்பி படம் பார்த்திருக்கீங்களா நீங்க? குஷ்பு வீட்டை விட்டு வரும்போது இந்த குரங்கெல்லாம் கூட கண்ணை மூடிட்டு ஓடிடும். நீங்க என்ன சின்ன தம்பி குஷ்புவா நீங்க? நாங்கவே அவருக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. அவர் ரொம்ப உடம்பு மெலிஞ்சு போயிருக்கிறாரு, பாவம் போல இருந்தது அப்படிலாம் சொல்றாங்க. ஆப்பிள் ஏதாவது வாங்கிட்டு போனாங்களா? ஹார்லிக்ஸ், முட்டை, நாட்டு முட்டை, பச்சை முட்டை எல்லாம் வாங்கி கொடுத்து அவரை தேய்ச்சிட்டு வர சொல்லுது. ஐயோ பாவம். நீங்க அழாதீங்க சார். இப்ப திமுக காரங்க 4 பேர் சேர்ந்து பேசுறாங்கன்னா என்ன பேசுவாங்க நீங்க சொல்லுங்க. பழைய ஆட்கள் பேசுறாங்க, இவர் மிசால இருந்தவர், இவர் தடால இருந்தவர். அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தான் என் சித்தப்பா வந்து சுட்டு கொண்டுட்டாங்க, அடிச்சு கொண்டுட்டாங்க. நான் வந்து கலைஞர் கைது செய்யப்பட்ட போது போராட்டம் நடத்தினால இப்படி பேசுவாங்க. இப்ப விஜய் ரசிகர்கள் கூடி பேசிக்கிறாங்க. என்ன பேசுவாங்க? நீங்க நான் பிகில் சுரேஷ், நான் வந்து காதலுக்கு மரியாதை காலத்திலேயே ரசிகர். அண்ணன் ஒரு ஸ்டெப் போட்டிருப்பாரு பாருங்க. அதுல ஆள் தோட்ட பூபதி நானடா, அதுல ஒரு ஸ்டெப் போட்டிருப்பாரு அண்ணன். அது வேற லெவல் ஸ்டெப் அண்ணன். நீங்க அதை பாத்திருக்கீங்களா? அதுல தலைவர் ஒரு துப்பாக்கி பாத்தீங்கன்னா இப்படிதான் பேசிட்டு இருப்பான். நம்ம ஃபேமிலி ஓட்ட நம்ம வந்து கன்வெர்ட் பண்றது, நம்ம ஃபேமிலிக்கு எவனாவது காசு கொடுக்க வந்தானாக்கா ஸ்டாப் பண்றது. சிம்பிளா நம்ம ஓட்டர் நம்ம கன்வெர்ட் பண்ணணும், நம்ம ஃபேமிலி ஓட்ட கன்வெர்ட் பண்ணணும். நம்ம ஃபேமிலிக்கு எவனாவது காசு எடுத்து வந்தானாக்கா தேவையில்ல, நான் ஒரு தற்குறி, எங்க அப்பா அம்மா ஒரு தற்குறி, நீ வெளில போடான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கணும். அவன் பாரு நம்ம தற்குறி தானே. ஆமா, அவ்வளவுதான் சிம்பிள். அவன் பொருள் எடுத்தானே போடணும். தற்கூரி தேடி ஏன்னா நீ காசு கொடுக்க வர, காசுக்கு தேவையில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாக்கா முடிஞ்சு போச்சு. எத்தனை பேர் காசு கொடுப்பாங்க? ஏங்க மக்கள் 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 யாருங்க மக்கள்? நம்ம அப்பா அம்மா தாங்க மக்கள். நம்ம அப்பா அம்மா அரசியல் வராங்க இல்லையா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? டிவில தான் பார்க்க போறோம். சரிதான். ஏன்னா நீங்க நினைக்கிறீங்க, நான் எங்க நினைச்சேன், அவரா நினைச்சிட்டு அவரா அரசியலுக்கு வராரு. நான் இதுல போய் என்ன நினைக்கிறேன்? உங்க தகவல் நான் எடுத்துக்கிறேன். நீங்க சொல்லுங்க உங்க தகவல் என்ன? வெளிப்படை அரசியலை இங்க முன்வைக்கணும். இது அரசியல் இல்லங்க. என்னங்க இது? குறைந்தபட்ச ஆறுதல், குறைந்தபட்ச மனித அரசியல். இது அரசியல். இந்த ஆறுதலை கட்டி மக்கள் காட்டணுமா? இது எனக்கு விவாதமே. உங்கள்ட்ட முஸ்தபா மாதிரி ஒருத்தட்ட எப்படி விவாதிக்கிறதுன்னு தெரியல. ஷியாம் சார் சொல்லுங்க, நீங்க நிறைவு பண்ணிருங்க. இது அந்த விசாரணையின் போக்கை பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. சிபிஐ மீதான உங்களுடைய விமர்சனம் சிபிஐ வந்து ஆதவர்சன் அவர்கள் விமர்சிச்சாரு, நேரடியா போர்டு பிடிச்சிருந்தாங்க. அந்த விமர்சனம் அப்படியே தான் மாத்திட்டீங்க. நான் தாவேக்கால ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தாவேக்கால என்ன நிலைப்பாடு? தாவேக்கா நிர்வாகி தாவேக்கா தான் கூப்பிட்டு கேட்கணும். நீங்க விஜய் ஆதரவாளர்னு சொல்லி தாவேக்கா ஆதரவாளர் இல்லையா? அப்ப தாவேக்கா என்ன நிலைப்பாடு? சிபிஐ மேல ஒரு தனி மனுஷனா எனக்கு எந்த ஒரு விமர்சனம் கிடையாது. உங்களுக்கு இல்லைங்க. தாவேக்கா பார்ட்டியா? அது தாவேக்கா தான் சொல்லணும். நீங்க தாவேக்கா ஆதரவாளர் உங்ககிட்ட நான் தெளிவாதானே சொல்றேன். இந்த மாதிரி திரு விஜய் அவர்களுக்கு வந்து சினிமாவில் இருந்தாலும் அவருக்கு வந்து அரசியல் ஆசை வந்து இருக்கு அப்படின்னு சரி ஓகே நல்ல விஷயம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்ப நாங்க அவருக்கு நிறைய வந்து கான்செப்ட் வந்து கொடுக்குறோம். வெறும் திரை பிம்பத்தை வச்சு அரசியல் வந்து பண்ண முடியாது. ஸோ அப்போ மக்கள் கிட்ட நீங்க போகணும், மக்கள் பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கணும், மெயினா வந்து போராட்ட களங்கள் உங்களுக்கு தெரியணும், அதுக்கான வாய்ப்புகள் வரும், நாங்க வந்து அமைச்சு தரோம்னு சொல்லும்போது நேச்சுரலாவே ஒரு வாய்ப்பு வந்து அமைஞ்சது. நிறைய போராட்டங்கள் வந்து அப்ப காவிரி இஷ்யூ அது போச்சு. பட் இவருக்கு சரியா பொருந்துற மாதிரி ஒரு நிகழ்வு பாத்தீங்கன்னா 2017 அமைஞ்சது. ஸோ ஜனவரி மாசத்துல ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து நடந்தது. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நானும் ஒரு ஒருங்கிணைப்பாளர், நான் மட்டுமே கிடையாது, என்ன மாதிரி நிறைய ஒருங்கிணைப்பாளர் தான், நானும் ஒரு ஒருங்கிணைப்பாளர். அப்போ என்ன பண்றேன்னா திரு சந்திரன் ராஜா அவர்கள் மூலமா திரு புஷியானந்த் அவர்கள் வந்து தொடர்பு கொண்டு நாங்க சொல்லுவோம் இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துட்டு இருக்கு, இப்போ விஜய் அவர்களை வர சொல்லுங்கன்னா அப்ப நாங்க தான் வந்து கூட்டிட்டு வரோம். சென்னை மெரினாக்கு வந்து வராரு.
ஒரு அதிகாலையில நைட்டும் இல்லாம மிடில் இல்லாம ஒரு அதிகாலையில ஒரு நேரத்துல அவர் வந்து வர வைக்கிறோம். ஒரு முகத்துல கட்சி கட்டிட்டு நிக்க வைக்கிறோம். அதுக்கப்புறம் அவர் வந்து மொபைல்ல ஒரு போட்டோ எடுக்கிறோம். அந்த போட்டோவை நாங்களே வந்து வைரல் பண்றோம். ஸோ இப்படிலாம் வந்து அவர் வந்து தொடர்ச்சி அவர் வந்து பூஸ்டப் பண்ணோம். அது வந்து ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் பிரகாரம் அவர் வந்து வந்தாரு. அதாவது அரசியலுக்கு வரணும் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் அதை ரெடி பண்ணி ஆமா, மோர் தென் 10 இயர்ஸ். இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்றேன் இந்த வேலைகள் வந்து நாங்க வந்து செஞ்சு கொடுத்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீட்னால இங்க வந்து பெரிய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடக்குது. தங்கை அனிதா வந்து இறந்து போறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தில் ஆழ்த்துது. அதுலயும் நான் பல்வேறு போராட்டங்களை நான் வந்து ஒருங்கிணைச்சிட்டு இருக்கேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா திருப்பி புஷி ஆனந்த் அவர்களை நாங்களே வந்து திருப்பி கூப்பிட்டு என்ன சொல்றேன்னா, தங்க அனிதா வீட்டுக்கு வந்து போகணும், திரு விஜய் அவர்கள் வந்து போகணும்னு சொல்லிட்டு பொதுவாகவே வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவரும் பாத்தீங்கன்னா சேர்ல போய் உட்கார கலாச்சாரம் தான் வந்து இருந்தது. ஒரு துக்க வீட்டுல கூட பாத்தீங்கன்னா சேர்ல தான் போய் உட்காருவாங்க. ஆனா அப்படிலாம் இல்லாம தரையில உட்காரணும், மெழுகுவத்தி ஏத்தணும், அந்த தங்கை அனிதாவோட சகோதரோட தோல்ல வந்து போடணும், எல்லாமே ஸ்கிரிப்ட் நாங்க கொடுத்தது தான். விஜய் வந்து என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, மன்னர் ஆட்சி நடக்குது, வாரிசு அரசியல் சொல்லி முழுமையாக விமர்சிச்சது திமுக தான். சஞ்சய் அரசியலுக்கு வர மாட்டார்ல, வந்தாலும் விஜய் கட்சியில சேர மாட்டார்ல. அந்த உத்தரவாதம் மட்டும் மக்கள், விஜயனுடைய மகன் அரசியலுக்கு வரக்கூடாது, வந்தாலும் விஜய் கட்சியில சேரக்கூடாது, அது மட்டும் சொல்லுங்க. இப்ப எதுக்கு அது வந்து சொல்லணும்? என்ன வந்துட்டாரா? என்ன கேக்குறேன், வந்துட்டாரா? வர மாட்டார்ல, நான் வந்துட்டாரா, நீங்க இருப்பீங்க. போறாரா? இல்ல வந்தா நீங்க இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றீங்க அத சொல்லுங்க சார். நடைமுறையை சொல்லுங்க, நடைமுறையை பத்தி பேசுங்க. ஏதோ பேசுறதுக்காக பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. அண்ணன் செந்தில் வேளாண் ஒரு டிவில பேசுனா நான் பார்த்தேன். ஏன்னா வாரிசு விஜய் கூட்டணி வைக்க முடியாது, ஜி.கே. வாசன் வைக்க முடியாது, கழிச்சு அன்புமணி ராமதாஸ் வைக்க முடியாது. இன்னும் அவங்க எல்லாம் பேர வாரிசு வரல மேடம். நான் சொல்றேன், வாரிசு என்பது எது தொடர்ந்து போகுதுன்னு பாருங்க. ஜி.கே. வாசன் ஒன்னும் பேரத்து களத்துல வரல, அன்பு ராமதாஸோட பேரன் களத்துல வரல, ஓகே, ஜெயக்குமாரோட ராமதாஸ் பேரன கட்சியில சேர்த்ததுதான் பெரிய பிரச்சனை. அது வந்து அக்கா உள்ள பேரங்க தொடர் போல வரல சார் ஜீன். அது வந்து அக்கா உள்ள பேரங்க தொடர் போல வரல சார் ஜீன். சொந்தமா என்ன சொன்னா? அதாவது எங்க அண்ணன் இருக்காருல்ல, எங்க அண்ணன் பொண்டாட்டி இருக்கு பாருங்க, அண்ணி, எங்க அண்ணியோட மாமனார் இருக்காரு பாருங்க, மாமனாருக்கு தங்கச்சி மகன் இருக்கான்ல, மகனோட பெரியப்பா மகனுக்கு ஒண்ணு விட்டு ஒண்ணு சித்தப்பா மகன். ஏன் சுப்பு அப்படி பாக்குறீங்க? எங்க முதல்ல சொல்லு. அது வந்து அக்கா உள்ள பேரங்க தொடர் போல வரல சார் ஜீன். அது வரலன்னு சொல்றேன். பையன் வழி பேர் வந்தா பிரச்சனை இல்ல சார். நீங்க வந்து ஒண்ணுன்னா ஒரு புது விளக்கம் கிரியேட் பண்ணிட்டே போறீங்க சார். முதல்ல பேரை வந்தா பிரச்சனை இல்லைங்க, அப்புறம் பொண்ணு வயது பேரை வந்தா பிரச்சனை இல்ல, பையனோட இல்ல மேடம். நான் என்ன சொல்றேன், பேரனோட வாரிசு அரசியலே வந்து பாத்தீங்க எல்லாரும் செய்யறாங்க. வாரிசு அரசியலே வந்து பாத்தீங்க எல்லாரும் செய்யறாங்க. வாரிசு அரசியலே வந்து பாத்தீங்க எல்லாரும் செய்யறாங்க. இத நேரடியா முதல்லயே சொல்ல வேண்டியதாடா. ஆளை பைத்தியமாங்களான்னு பாக்குறியா?